பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண் பிள்ளைங்களும் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து முழு உளுந்தாக எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே கழுவி காய வச்சு எடுத்து வச்ச உளுந்து. இதை நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து பொரியரிசி பதம் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். நம்ம சேனலோட ஹெல்த்தி ரெசிபி வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு நீங்கள் இதை சலிச்சும் செய்யலாம். நான் அப்படியே தான் சேர்த்து செய்ய போகிறேன். உளுந்து களி கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் செய்யணும். அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட. 1 கப் உளுந்து எடுத்திருந்தேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி கடாயில் சேர்த்து லேசாக சூடு வந்ததும் உடைச்ச கருப்பட்டியை அது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தனியாக பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி எல்லாம் கரைஞ்ச பிறகு தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. வடிகட்டி எடுத்து வச்ச பாகை திரும்பவும் கடாயில் சேர்த்துக்கோங்க. பாகோட அரைச்ச பவுடரையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு செய்யும்போது உடனே கட்டி பட்டுடும். அதுக்காக தான் நம்ம அடுப்பில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை தனியாக வச்சு நல்லா கலந்த பிறகு அதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். நல்ல இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை பசங்க டெய்லி சாப்பிட்ணும். டெய்லி சாப்பிட முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 தடவையாவது அவங்கள சாப்பிட சொல்லி பழக்குங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு கடாயை எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டிப்பட்டுடும். பாகோட அளவும் தண்ணியோட அளவும் நான் சேர்த்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துற வேணாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவு நல்லா திரண்டு வரும்போது சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் பெட்டர். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கலந்து விடுங்க. இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வந்துடும். இப்போவே பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வீட்டில் பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். களி வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள். சுத்தமாக ஒட்டாமல் வரணும். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பசங்களுக்கு சாப்பிட கொடுங்க. தேங்க்யூ.